அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்தின் சார்பில் திருக்குர்ஆன் விரிவுரை வகுப்பு நாம் வாரந்தோறும் நடத்துவதற்கு திட்டமிட்டு அதன் முதல் வாரமான இன்றைய தினம் இந்த வகுப்பை துவங்குகிறோம். இந்த வகுப்பை நாம் துவக்குவதற்குண்டான அடிப்படையான நோக்கம் ஒன்று உண்டு. முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்களுக்கும் திருக்குர்ஆனுக்குமான தொடர்பு என்பது, முஸ்லிம்கள் எல்லோரும் ரமலான் மாதத்திலே திருக்குர்ஆனோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு மாதத்தோடு திருக்குர்ஆனை ஓதுவதும் அல்லது குர்ஆன் அடிப்படையிலான கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்குண்டான தொடர்பை அந்த மாதத்தோடு நிறுத்தி விடுகிறார்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரை திருக்குர்ஆனோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்பது அவர்களுடைய மரணம் வரையிலையும் தொடரக்கூடிய ஒன்று. காரணம், முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே குர்ஆனுக்கென்று மிக உயர்ந்த ஒரு இடம் இருக்கிறது. இந்த திருக்குர்ஆன் இது அல்லாஹ்வினுடைய வார்த்தை, கலாமுல்லா என்று பெயர். இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இறைவனால் மொழியப்பட்ட, இறைவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட வார்த்தை என்றால் எந்த நோக்கத்தில் அல்லாஹ் மொழிந்த வார்த்தைகள்? மனித குலத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக, மனித சமூகம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வால் மொழியப்பட்ட வார்த்தை. வெறுமனே கலாமுல்லா கிடையாது. கலாமுல்லா அல்லாஹுடைய வார்த்தை. அந்த அல்லாஹுடைய வார்த்தை மனிதர்களின் வாழ்க்கையாக மாறணும். மனித சமூகம் அல்லாஹுடைய வார்த்தையை தங்களுடைய வாழ்க்கை பாதையில் வெளிச்சமாக ஏற்றுக்கொண்டு அதன் வழி நடக்கணும். அந்த உயரிய நோக்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கிய வேதம் தான் இந்த திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆனுக்கென்று ஒரு வெயிட் இருக்குது, ஒரு கணம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல 59வது அத்தியாயம் 21வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலி, இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால், லரஐதஹு ஹாஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷ்யத்தில்லாஹ், நபியே நீங்கள் அந்த மலை தூள் தூளாக ஆகிவிடுவதை பார்ப்பீர். என்ன காரணத்தினால? அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சத்தினால். குர்ஆனினுடைய கணம் அடர்த்தி அதிகமாக இருக்கிற காரணத்தினால அந்த மலை குர்ஆனின் கணத்தை தாங்க இயலாது. தாங்க முடியாம தூள் தூளாக ஆகிவிடுவதை நீங்கள் பார்ப்பீர். வதில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரும், மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணத்தினை நாம் கூறுகிறோம். அல்லாஹ் சொல்றான், இது ஒரு உதாரணம். இந்த உதாரணம் என்பது எதற்காக? மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். குர்ஆனின் வெயிட் என்ன, குர்ஆனினுடைய கணம் என்ன, அது தாங்கி இருக்கக்கூடிய கருத்தின் அடர்த்தி என்ன, அதையெல்லாம் ஒரு மலையின் மீது, கடினமான மிக மிக கனமான ஒரு பொருள் தான் மலை. அந்த மலையின் மீது இந்த குர்ஆனை நாம் இறக்கியிருந்தால் கூட மலையின் கணம் தாங்காது. அதன் கணத்தை விட அதிகமான கணம் கொண்டது குர்ஆனினுடைய அடர்த்தி. அப்படிப்பட்ட குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹ் நமக்கு சுமக்கும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். மலைகளால் சுமக்க முடியாத திருக்குர்ஆனின் கணத்தை நம்முடைய இதயங்கள் சுமக்கக்கூடிய அளவில் அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான். அதே வேளையில இந்த குர்ஆனுக்கென்று ஒரு அளப்பரிய தாக்கம் இருக்கிறது. இந்த குர்ஆனுக்கென்று நாம் அளவிட முடியாத ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் இந்த குர்ஆனை எந்தவித நோக்கமும் இல்லாமல் அல்லது வெறுமனே ஓதப்படுகிற ஒரு மந்திரமாக, மக்கள் எல்லாம் இதை சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு மந்திரமாக இருந்தால் போதும், அந்த நோக்கத்தில் அல்லாஹ் இதனை வழங்கவில்லை. இதுக்குன்னு ஒரு உயிர்ப்பு இருக்கு, இதுக்குன்னு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. இது மனித உள்ளத்தை உழுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது, மனிதனுடைய போக்கையே மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவன் எண்ணி பார்த்திட முடியாத அளவிற்கு ஆச்சரியங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த வல்லது. அப்படித்தான் இந்த குர்ஆனின் தன்மையை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். நீங்க குர்ஆன்ல பல இடங்கள்ல பார்க்கலாம். இறை மறுப்பாளர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் அருளப்படுகின்ற பொழுது இறை மறுப்பாளர்கள் எதற்கு பயந்தார்கள்? குர்ஆன் வசனங்களை கேட்பதற்கே பயந்தார்கள். ஏனைய இறை மறுப்பாளர்கள்ட்ட அவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? நீங்க நபி இடத்துல போகக்கூடாது, அவர் ஓதக்கூடிய குர்ஆனை நீங்கள் செவிமடுக்க கூடாது, குர்ஆனை கேட்க கூடாது. ஏன் குர்ஆனை கேட்க கூடாது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே அவர்கள் சொன்னதாக திருக்குர்ஆன்ல 41வது அத்தியாயம் 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வகால அல்லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்கள் சொன்னார்கள், லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் கேட்காதீர்கள், குர்ஆனை கேட்காதீங்க. ஏன்? கேட்ட மாற்றம் வந்துடும். ரசூலுல்லாஹ் ஓதக்கூடிய குர்ஆன் வசனங்களை மக்கள் கேட்டால் அதன் மூலம் இணை வைக்கின்ற இணை வைப்பாளர்கள்
சிலை வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு ஒரு மாற்றம் வருது, ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது, வாழ்க்கையை பற்றிய பார்வையே மாறுது. இது நாள் வரையிலையும் அவர்கள் செய்து கொண்டிருந்த மூட பழக்க வழக்கங்களின் உண்மை அவர்களுக்கு புரிய வருகிறது. முகத்தில் அரைஞ்ச மாதிரி பல உண்மைகளை குர்ஆன் சொல்லுது. அப்ப குர்ஆனின் கருத்துக்களால் அவர்கள் ஈர்ப்படைகிறார்கள், அந்த கருத்துக்களால் மாற்றம் அடைகிறார்கள். இது நமக்கு மத்தியில் பிளவை உண்டாக்கிறோம், குழப்பத்தை உண்டாக்கிறோம். அந்த நோக்கத்தில் தான் இறை மறுப்பாளர்கள் சொன்னாங்க, குர்ஆனை நீங்க கேட்காதீங்க, வல்கௌ ஃபீஹி, அதில் குழப்பத்தை உண்டாக்குங்கள். முகமது குர்ஆனை சொல்றாரா, நீங்களாம் சேர்ந்து சத்தம் போடுங்க, கேட்கக்கூடாது. முகமது குர்ஆனை சொல்கிறாரா, அந்த குர்ஆன் வசனத்தில் ஏதேனும் குழப்பத்தை உருவாக்க முடியுமா? லஅல்லக்கும் தக்லிபூன், அப்போதுதான் நீங்கள் மிகைப்பீர்கள். நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் குர்ஆனை கேட்கக்கூடாது, குழப்பத்தை உண்டாக்கணும். ஏன் கேட்டால் அவருடைய உள்ளத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி, யாருக்கு? இணை வைப்பாளர்களின் உள்ளத்திலேயே மாற்றத்தை ஏற்படுத்த வல்லது திருக்குர்ஆன். அல்லாஹ்வுடைய கலாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. இஸ்லாமிய ஆரம்ப கால வரலாற்றில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பிலான ஒரு செய்தியை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவில் பல்வேறு விதமான நெருக்கடி, முஸ்லிம்கள் ஈமானோடு இஸ்லாத்தை கடைபிடித்து மக்காவில் வாழ முடியல, வார்த்தையில விவரிக்க முடியாத துன்பங்கள் கொடுமைகள்லாம் மக்காவில் இழைக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபிசினியாவுக்கு ஹிஜ்ரத் போகும்படி சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எல்லா விதமான பலமும் இருக்கிறது, கோத்திர பலம் இருக்கிறது, குடும்ப ரீதியிலான ஆதரவு இருக்கிறது. இருந்த போதிலையும் அபூபக்கர் அவர்களாலேயே தாக்கு பிடிக்க முடியல. நடக்கிற கொடுமைகளை எல்லாம் பார்த்து மார்க்கத்தை நாம பியூரா கடைபிடிக்கிறதா இருந்தா அபிசினியாவுக்கு போய்விட வேண்டியதுதான் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அபிசினியாவுக்கு போய் கொண்டிருக்கும் போது இப்னு தகீனா என்கிற ஒரு நபர் சந்திக்கிறார். அபூபக்கர் அவர்கள் எங்க போறீங்க? இல்ல நான் அபிசினியாவுக்கு போறேன், இங்க இருந்து கொண்டு அல்லாஹ்வை என்னால் தனித்து வணங்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வாங்க, நான் ஆதரவு தரேன், நான் அடைக்கலம் தரேன், நீங்க உங்க வீட்டுல இருந்து கொண்டு வணங்குங்கன்னு. அதை ஏற்றுக்கொண்டு அபூபக்கர் அவர்கள் வந்தாங்க. வீட்டிலேயே ஒரு முற்றத்தில் பள்ளிவாசலை ஏற்படுத்தி கொண்டார்கள். குர்ஆனை ஓதுனா அவ்வளவு இனிமையா ஓதுவார்களாம். அபூபக்கர் அவர்களின் இயல்பு, குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அவர்களால் கட்டுப்படுத்த இயலாது அழுது விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நோய்வாய்ப்பட்ட நேரத்தின் போது கூட அபூபக்கர் அவர்களை தொலை வைக்க சொல்வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, அபூபக்கர் தொலை வைக்க வேண்டாம், அவர் மக்களுக்கு இமாமாக நின்று குர்ஆனை ஓதினால் அவருக்கு அழுகை மிகைத்து விடும், அழ ஆரம்பிச்சிடுவார், கட்டுப்படுத்த மாட்டார் அவரு. அந்த அளவிற்கு குர்ஆனினுடைய தன்மை. தம்முடைய வீட்டில் மக்காவில் தம்முடைய வீட்டின் முற்றத்தில் ஒரு தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொண்டு அபூபக்கர் அவர்கள் அங்கே தொழுதார்கள். அங்க தொழுகும் பொழுது குர்ஆனை சத்தமிட்டு ஓதுவார்களாம். தொழுகையிலையும் ஏனைய நேரங்களிலும் சப்தமிட்டு ஓதும் பொழுது இணை வைப்பில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் எல்லாம் அதை கேட்டு பெரும் மனமாற்றத்துக்கு உள்ளாகிறார்கள். மீண்டும் இணை வைப்பாளர்கள் பிரச்சனை பண்ணாங்க. அபூபக்கர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இப்னு தகீனாவிடம் போய் பிரச்சனை செய்தார்கள். பார்த்தீங்களா, நீங்கள் யாருக்கு அடைக்கலம் கொடுத்தீர்களோ அந்த அபூபக்கர் சப்தமாக குர்ஆனை ஓதுகிறார், அதன் மூலம் எங்களுடைய குடும்பத்தில் அவர் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார், எங்கள் குடும்பத்தை பிரித்து விடுவார் என்று நாங்கள் பயப்படுகிறோம். எதன் மூலம்? குர்ஆனை சப்தமிட்டு ஓதுவதன் மூலம். காரணம், குர்ஆனினுடைய வசனங்களை இணை வைப்பாளர்கள் கேட்கின்ற பொழுது அவர்களை பெரும் அளவிற்கு மாற்றத்திற்கு உள்ளானார்கள், ஒரு தாக்கத்துக்கு உள்ளாவாங்க. குர்ஆனுக்கு அப்படிப்பட்ட தாக்கம் செலுத்தக்கூடிய பண்பு இயல்பிலேயே உண்டு. குர்ஆனை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள்ல இந்த விஷயத்தை அல்லாஹ் பல இடங்கள்ல திருப்பி திருப்பி சொல்றான். குர்ஆனுக்குன்னு ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது அப்படின்னு. சூரா பனு இஸ்ராயில் அதுல 106 இருந்து 109 வரையிலுமான வசனங்கள். ஓ குர்ஆனன் ஃபரக்னாஹு, இந்த குர்ஆனை நாம் பிரித்து பிரித்து அருளினோம். ஒட்டுமொத்தமா குர்ஆன் அருளப்படலை, பிரித்து பிரித்து தேவைக்கு ஏற்ப, சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அருளப்படுகிறது. அவ்வாறு உமக்கு நாம் அருளினோம் லி தக்ராஹு அலன்னாசி அலா முக்ஸின், மக்களுக்கு இதனை நீங்கள் ஓதி காட்ட வேண்டும் என்பதற்காக. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் ஆமினு பிஹி அவ் லா துமினு, நீங்க ஈமான் கொள்ளுங்கள், ஈமான் கொள்ளாமல் இருங்கள். இணை வைப்பாளர்கள்ட்ட நபியே நீங்க சொல்லுங்க, நீங்க ஈமான் கொண்டாலும் சரி, ஈமான் கொள்ளாவிட்டாலும் சரி. இன்னல்லதீன ஊத்துல் இல்ம மின் கப்லிஹி, இதற்கு முன்பு கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்கள், இதா யுத்லா அலைஹிம், அவர்களுக்கு இந்த குர்ஆனின் வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் யஹிரூன லில் அதுகானி சுஜ்ஜதா, பணிந்தவர்களாக சஜிதாவில் விழுந்து விடுவார்கள். வ யகூலுன சுப்ஹான ரப்பினா இன் கான வஅது ரப்பினா லமஃஊலா, எங்களுடைய இறைவன் தூயவன், அவனுடைய வாக்கு நிச்சயம் நிறைவேற்றப்பட்டே தீரும் என்று சொல்வார்கள். குர்ஆன் வசனங்களை கேட்கும் போது சஜிதாவில் பணிந்து விழுந்து விடுவார்களாம். யார்? கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்கள், வேறு ஞானம் உள்ளவர்கள்.
அந்த கல்வி ஞானம் உள்ளவர்களுக்கு குர்ஆனின் வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் டக்குன்னு சஜிதாவில் விழுந்துருவாங்கன்னா அவங்க எப்படி கேட்கிறாங்கிறது யோசிங்க. குர்ஆனினுடைய ஆற்றல், குர்ஆனினுடைய பவர், அதனுடைய ஈர்க்கும் தன்மை, அந்த கருத்தையும் அந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. அவங்க கேட்கறது சும்மா ஏனோதானோன்னு கேட்கறது இல்லை. ஏனோதானோ என்று குர்ஆனை ஒரு சடங்காக சம்பிரதாயமாக ஓதுவதில்லை. அதன் கருத்தை உள்வாங்கி அல்லாஹ் அதுல என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து குர்ஆனினுடைய வசனங்களை ஓதுவது, படிப்பது, சிந்திப்பது. அப்படி படிக்கிறதுனால தான் சஜிதாவில் விழுறாங்க. அப்படி படிக்கிறதுனால தான் சுப்ஹான ரப்பினா, எங்கள் இறைவன் தூயவன், அவனுடைய வாக்கு நிறைவேற்றப்பட்டே தீரும் என்று சொல்வார்கள். குர்ஆனின் கருத்தின் அதில் சொல்லப்படுகிற கருத்தினால தாக்கத்திற்கு உள்ளாவார்கள். கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்களை பற்றி சொல்லும் பொழுதும் அல்லாஹ் இதனை குறிப்பிடுகிறான். அதே போல் இறை தூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுதும் இதே கருத்தை அல்லாஹ் சொல்கிறான். சூரா மரியம்ல 58வது வசனத்தை பாருங்க. முந்தைய வசனங்கள்ல பல இறை தூதர்களை பற்றி அல்லாஹ் பேசிட்டு வரும் பொழுது இவர்களெல்லாம் அல்லாஹ்வால் அருள் புரியப்பட்ட இறை தூதர்கள், ஆதமின் சந்ததிகள், நூஹோடு நாம் கப்பலில் ஏற்றியவர்களின் சந்ததிகள், இப்ராஹிம் மற்றும் இஸ்ராயலின் சந்ததிகள், நாம் நேர்வழி காட்டிய நாம் தேர்வு செய்தவர்களில் உள்ளவர்கள் இறை தூதர்களை பற்றி முன்னால ஏராளமான இறை தூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி அந்த இறை தூதர்களின் பண்புகளை பற்றி இறைவன் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இதா துத்துலா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மானி ஹர்ரு சுஜ்ஜதம் வ புக்கியா. இவர்களுக்கு ரஹ்மானின் வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால், அவர்களின் வேதம் என்னவோ அந்த வேதத்தின் வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் அழுதவர்களாக சஜிதாவில் விழுந்துடுவார்கள். கேட்டாங்கன்னு அழுதுருவாங்க. வசனங்களை கேட்டா சஜிதாவில் விழுந்துருவாங்க. இதில் நாம ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒன்னு, குர்ஆனினுடைய ஈர்ப்பு. குர்ஆனுக்கு அத்தகைய கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஈர்ப்பு குர்ஆனுக்கு இருக்கு. உள்ளத்தை உழுக்கக்கூடிய ஈர்ப்பு குர்ஆனுக்கு இருக்கிறது. மனித வாழ்வை புரட்டக்கூடிய ஆற்றலும் சக்தியும் குர்ஆனுக்கு இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, குர்ஆனின் ஈர்ப்பை, அல்லாஹ்வின் சொல்ல வருகிற கருத்தை புரிந்து கொள்ளும் வகையில் மனிதன் வாசிப்பது, படிப்பது, சிந்திப்பது. இது இந்த ரெண்டு பகுதி இருக்கு. குர்ஆனுக்கும் இயல்பிலேயே அந்த ஈர்ப்பு இருக்கிறது. நாம வாசிக்கும் பொழுது அந்த ஈர்ப்பை உள்வாங்கும்படி அல்லாஹ் அதில் என்ன உரையாடுகிறான் என்பதை புரிந்து கொண்டு வாசிக்கக்கூடிய ஒரு பண்பு. அப்படி படிச்சா தான் கண்கள் இருந்து கண்ணீர் வரும். அப்படி படித்தால்தான் உள்ளங்கள் உழுக்கப்படும். நம்முடைய குற்றங்கள் தெரிய வரும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ் இன்னும் சொல்கிறான். சூரா ஜுமர் 23வது வசனம். அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபம் முத்தஷாபிஹம் மசானி. அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், அழகிய ஹதீஸை, அழகிய செய்தியை அல்லாஹ் அருளி இருக்கிறான். இந்த குர்ஆன் என்பது என்ன? அஹ்ஸனுல் ஹதீஸ், அழகிய செய்தி. எப்படிப்பட்ட செய்தி? கிதாபம் முத்தஷாபிஹம் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகிற, ஒன்றுக்கொன்று ஒப்பற்ற ஒரு வேதம். அப்படிப்பட்ட அழகிய செய்தியாக இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷவுன ரப்பஹும். தங்களுடைய இறைவனை யார் பயப்படுவார்களோ அவர்கள் இந்த குர்ஆனை கேட்கின்ற பொழுது அவர்களுடைய மேனிகள் சிலிர்த்து விடும். உடம்புலாம் புல்லரிக்கும். கூஸ் பம்ப்ஸும் வாங்கல. இவனுக்கு கூஸ் பம்ப்ஸ் எதுல வரும்? குர்ஆனை கேட்டா வருதா? இப்படி மியூசிக்கை போடணும், தடாலடியா டம் டும் டம்னு ஏதாவது மியூசிக்கை போட்டோம்னா கூஸ் பம்ப்ஸ். சோகமான ஒரு மியூசிக்கை போட்டு ஒரு பாட்டை போடணும், அப்பதான் இவனுக்கு அழுக வரும், புல்லரிக்கும். ஆனா அதெல்லாம் செயற்கையா உருவாக்குறது. குர்ஆன்ல இயற்கையாகவே கூஸ் பம்ப்ஸ் இருக்குங்க. அல்ல தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷவுன ரப்பஹும். யாருக்கு? தங்களுடைய இறைவனை யார் அஞ்சுவார்களோ, மறுமையை நம்பி, அல்லாஹ்வை நம்பி, குர்ஆன் இறைவனுடைய வேதம் இது அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிற நம்பி ஒருத்தர் படிச்சார்னா, அல்லாஹ் எனக்கு என்ன அறிவுரைகளை சொல்கிறான் என்பதை உணர்ந்து ஒருவர் வாசிக்க ஆரம்பித்தால் கண்டிப்பாக அவருடைய மேனிகள் சிலிர்த்து விடும். சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். அவருடைய தோள்களும் அவருடைய உள்ளங்களும் அல்லாஹ்வின் நினைவுக்காக வேண்டி பணிந்து விடும். அவருடைய உள்ளம்லாம் இப்படியே மிருதுவாக மாறிடும். அல்லாஹ்வுடைய திக்ருக்காக, குர்ஆனுக்காக வேண்டி மிருதுவாக மாறிவிடும். அப்படிப்பட்ட தன்மை இந்த குர்ஆனில் இருக்கிறது. நாம் அனைவரும் கேட்ட ஒரு குர்ஆனுடைய வசனம் அல் அன்ஃபால்ல 2வது வசனம். இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். மோமின்கள் அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு எடுத்து கூறப்பட்டால் உள்ளங்கள் நடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானன், அது அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்க செய்யும். குர்ஆன் வசனங்கள் ஓத ஓத, குர்ஆன் வசனங்களை கேட்க கேட்க நம்முடைய ஈமான் அதிகரிக்கணும். ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய ஆற்றலும் குர்ஆனுக்கு இருக்கிறது. இதெல்லாம் குர்ஆனை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய
குர்ஆனுக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றங்கள், பண்புகள், குர்ஆனின் தன்மைகள் என்று அல்லாஹ் சொல்றான். இங்க நாம சிந்திக்க வேண்டிய அம்சம் என்ன? நாம எத்தனை வருட காலமாக இந்த குர்ஆனை ஓதுறோம், எத்தனை வருஷமா ஓதுறோம். அல்லாஹ் சொன்ன இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு நடக்குதான்னு பாருங்க. தோள்கள் சிலிர்க்கும், தோள்கள் நமக்கு சிலிர்த்ததா? ஈமான் அதிகரிக்கும் என்கிறான். குர்ஆனை ஓதிய பொழுது, குர்ஆனை கேட்ட பொழுது நம்முடைய ஈமான் எந்த தருணத்தில், எந்த சமயத்தில் அதிகரித்தது? கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைக்கும், உள்ளங்கள் மிருதுவாகும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானே, இவைகளில் ஏதேனும் ஒன்று நமக்கு நடந்துச்சா? நடந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்றோமா? குர்ஆன் நம்ம கிட்ட ஏற்படுத்திய மாற்றம் என்ன? இதை கேட்பதுதான் இந்த தொடர் வகுப்பினுடைய நோக்கம். குர்ஆன் என்பது வெறுமனே ரமலான்ல மட்டும் நாம தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய, ரமலானில் மட்டும் நாம் ஓதக்கூடிய ஒண்ணா? ஏன் இந்த மாற்றங்கள் வரலன்னு நினைக்க நம்ம யோசிச்சு பார்க்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல ஒரு மிகப்பெரிய காட்டுமிராண்டி சமூகம், அறியாமை சமூகம் என்று சொல்லப்பட்ட அந்த சமூகத்தை எவ்வளவு நாகரிகமிக்கவர்களாக, ஒழுக்கமிக்கவர்களாக மாற்றினார்கள். எதை வச்சு மாத்தினாங்க? குர்ஆனை வச்சு தானே. அறியாமை காலத்தில் பல்வேறு மூட பழக்க வழக்கங்களை கொண்டவர்களை உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நாகரிகம் மிக்க ஒரு சமூகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தை மாற்றி காட்டினார்களே. தூய்மை என்று சொன்னால் உலகத்துக்கே சிறந்த முன்மாதிரியா அரபுகள் இன்றைக்கு அமைந்து விட்டார்கள். காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள். ரசூலுல்லாஹ்வுடைய போதனை எது? குர்ஆன். குர்ஆன் தான் அவர்களை ஒழுக்கமிக்கவர்களாக மாற்றியது. குர்ஆன் தான் அவர்களை நாகரிகமிக்க ஒரு சமுதாயமாக மாற்றியது. அப்ப அவர்களுக்குள் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அற்ப காரணங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களா? இன குல வேறுபாடுகளை அடிப்படையாக கொண்டு கொலை செய்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? அதையெல்லாம் விட்டொழித்தது, அவர்களை விட வைத்தது குர்ஆன் தானே. குர்ஆன் தானே விட வைத்தது. அப்ப அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை இந்த குர்ஆன் ஏற்படுத்தி இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில குர்ஆன் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? ஏன் மாற்றங்கள் பெரிதாக ஏற்படுவதில்லை அப்படின்னா, நம்ம கிட்ட அடிப்படையிலே சில பிழை இருக்கிறது. குர்ஆனை ஓதுவதிலையும், குர்ஆனை படிப்பதிலையும், குர்ஆனை பற்றி நம்முடைய பார்வையிலேயே அடிப்படையில் சில பிழைகள் இருக்கிறது. எப்படி ஓதணுமோ அப்படி நம்ம ஓதுறது இல்லை. எப்படி நாம குர்ஆனை புரிந்து கொள்ளணுமோ அப்படி நாம குர்ஆனை புரிந்து கொள்வதில்லை. எப்படி குர்ஆனை பற்றி நாம சிந்திக்க வேண்டுமோ அப்படி சிந்திப்பதில்லை. அதுதான் நம்ம கிட்ட உள்ள மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இன்னும் சொல்வதா இருந்தா, குர்ஆனை பற்றி நம்முடைய சமூகத்தினுடைய பார்வை என்னவா இருக்குன்னா, நம்ம பலர் முஸ்லிம்கள் பல வெரைட்டி இருக்கிறாங்க. சில பேர் அரபில மட்டுமே குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். கொடுத்தா எத்தனை குர்ஆன்னாலும் ஓதுவாங்க. ரமலான்ல கேளுங்க, குர்ஆன் எத்தனை ஓதுறீங்க? 3 குர்ஆன் முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்குவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விஷயம் தான், மாற்று கருத்தே இல்லை. 3 தடவை குர்ஆனை முடிச்சார்ல, குர்ஆனுக்குள்ள என்ன இருக்குன்னு கேளுங்க. ரமலான்ல 3 தடவை குர்ஆனை முடிச்சிட்டீங்க, சரி குர்ஆன்ல என்ன இருக்கு? இல்ல அது தெரியல, அது இனிமேதான் இன்ஷா அல்லாஹ் என்னன்னு பார்ப்போம், நேரம் இருந்தா பார்ப்போமே. 3 முறை ரமலான்ல ஓதி முடிச்சிட்டாரு ஒரு மாசத்துல. ஒரு முறை நான் ரமலான் முழுக்க ஒரு குர்ஆனை நான் முடிச்சிட்டேன் என்று சொல்வார்கள். குர்ஆனை அரபு மொழியில ஓதுவது நன்மை, மாற்று கருத்தே இல்லை. ஏராளமான ஒரு எழுத்திற்கு 10 நன்மை என்கிற வீதம் ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது. ஆனால் குர்ஆன் என்பது, அதன் மூலம் நாம் பெற வேண்டிய நன்மை என்பது வெறுமனை எழுத்துக்களை உச்சரித்து அந்த நன்மையை பெறுவது மட்டும் நோக்கம் கிடையாது. குர்ஆன் ஃபுல்லத்தையும் ஓதி ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அதை அடைஞ்சா போதும், அதுவா நோக்கம்? அது ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்டி. ஒருவர் எழுத்தை உச்சரிக்க தெரிகிறதோ இல்லையோ, கண்டிப்பாக அவர் தம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனை செயல்படுத்தி ஆக வேண்டும். எழுத்தை நன்றாக உச்சரிக்கிறார், எந்தெந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்க வேண்டுமோ அப்படி உச்சரிக்கிறார். வருடந்தோறும் ரமலானிலே 3 முறை குர்ஆனை ஓதி முடித்து விடுகிறார். ஆனால் குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியவில்லை என்றால் அதைவிட கை சேதம் வேறு எதுவும் இல்லை, அதைவிட துர்பாக்கியவான் வேறு யாரும் இல்லை. அப்ப குர்ஆனை ஓதுகிற, குர்ஆனை அணுகிற முஸ்லிம்கள்ல ஒரு சாரார் எப்படி இருக்கிறாங்கன்னா, அரபு மொழியில குர்ஆனை ஓதினால் போதும் நினைக்கிறாங்க. அரபு மொழியில் குர்ஆனை ஓதினால் போதாது, அது பத்தாது. அது குறிப்பிட்ட ஒரு நன்மை தான் நாம் செய்கிறோம் என்று ஆகுமே ஒழிய, நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டி என்ன? குர்ஆன் தானே ஹுதல் லின்னாஸ். குர்ஆனின் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான செயல்பாடுகளை வழிகாட்டுகிறார். அது என்ன வழி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது. இந்த ஒரு பிரச்சனை முஸ்லிம்கள் குர்ஆனை அணுகுவதில் இருக்கிறது. இன்னும் சில முஸ்லிம்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் குர்ஆனை பற்றிய பார்வை வெறுமனே அதனை புனிதம் என்று நினைக்கிறார்கள். புனிதம்னா எப்படி புனிதம் நினைக்கிறாங்கன்னு, அல்லாஹ்வுடைய கலாம் அதனால புனிதம் அப்படி அவர்கள் நினைப்பதில்லை. குர்ஆன்னா அது மேல இருக்கணும், உயர்வான இடத்துல இருக்கணும், கீழே இருக்கக்கூடாது. குர்ஆன் புனிதம், தொட்டு முத்தம் கொடுக்கணும்,
குர்ஆன் புனிதம், அதை தங்க உரையில வைத்து பாதுகாப்பா மூடி வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் புனிதம், அதனால் அது ஓதுவதற்கும் ஒரு தனி பலகை, அந்த பலகையில் வைத்துதான் குர்ஆனை ஓத வேண்டும். அதனால்தான் பாருங்க, முஸ்லிம் சமூகத்துல இன்றைக்காவது சர்வசாதாரணமா குர்ஆனை நம்ம அணுகிறோம், ஓதுறோம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால் உள்ள நிலைமை என்ன? குர்ஆனை யாரும் தொடக்கூடாது, ஒளி இல்லைன்னா தொடக்கூடாது, தூய்மை இல்லாத பெண்கள் குர்ஆனை தொடக்கூடாது, ஓதக்கூடாது, நான் முஸ்லிம் குர்ஆனை தொடவே கூடாது. இப்படியாக குர்ஆனில் இருந்து தூரப்படுத்தக்கூடிய வேலையைத்தான் முஸ்லிம் சமூகம் செய்து கொண்டிருந்தது. அப்ப அதுவெல்லாம் மார்க்கத்திற்கு எதிரானது. ஒளி இல்லாம குர்ஆனை தொடக்கூடாது அப்படிலாம் இல்ல, குர்ஆன்ல எங்கேயுமே அப்படி சொல்லப்படல. தாராளமா தொடலாம், ஓதலாம் என்பதை நம்ம மக்கள் மத்தியில் விளக்கும். அப்ப குர்ஆனை வெறுமனே ஒரு அலங்கார பொருளா பாக்குறாங்க. அல்ல, வீட்டில் அப்படி ஒரு பவ்யமான இடத்துல வச்சிருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு அறையை பார்த்தீங்க தம்பி, கோல்டு கலர்ல மின்னும், பத்தி நறுமணம் அதையெல்லாம் வைத்து பீரோல வச்சிருப்பாங்க. வருஷத்துக்கு ஒருக்க தூசி தட்டி எடுப்பாங்க. இந்த அளவிற்கு குர்ஆனை மரியாதை செய்தால் போதும் நினைக்கிறாங்க. இது சரியான, குர்ஆனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய சரியான மரியாதையாக இது ஆகாது. அதே போல முஸ்லிம் சமூகம் குர்ஆனை எப்படி பார்க்கறாங்கன்னா, கத்தம் ஓதுறதுக்கு பார்க்கறாங்க. யாராவது மூத்தா போயிட்டாங்களா, அவங்களுக்கு கத்தம் ஓதணுமா, அதுக்கு குர்ஆனை கொண்டு கத்தம் ஓதுவது, அதன் நன்மைகளை நாங்கள் அவங்களுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இஸ்லாத்துல இல்லை. இப்படி குர்ஆனை அணுகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். புதுசா வீடு கட்டி வீட்டுக்கு பரக்கத்துக்காக வேண்டிய குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. வெறுமனே குர்ஆனை ஓதுவதால் மட்டுமே பரக்கத்து கிடைத்து விடாது, அதன்படி வாழ்ந்தால் தான் பரக்கத்து. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க வீடுகள்ல பக்ராவை ஓதுங்க. பக்ரா ஓதப்படுகிற வீடுகள்ல ஷைத்தான் இருக்க மாட்டான், ஷைத்தான் விரண்டோடி விடுவான் அப்படிங்கிறாங்க. வெறுமனே ஒருத்தர் மாங்கு பக்ரா ஓதிக்கிட்டு இருக்கிறார், ஷைத்தான் போயிடுவானா? பக்ரா ஓதி அதுல என்ன இருக்குன்னு தெரியாட்டி பக்ரா ஓதி முடிச்சு சினிமா படம் பார்ப்பார். பக்ராவை ஓதி முடித்து விட்டு வட்டியில் ஈடுபடுவார். பக்ராவை ஓதி முடித்து விட்டு மார்க்கத்திற்கு முரணான தவறான காரியத்தில் ஈடுபடுவார், ஹராமான காரியத்தில் ஈடுபட்டு விடுவார். அதற்குள் என்ன இருக்கிறது, என்ன மெசேஜ் என்று தெரியாவிட்டால். நாம் ஆரம்பத்தில் படித்த குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ். ஹதீஸ் என்றால் மெசேஜ் அர்த்தம். குர்ஆன் என்பது அழகிய மெசேஜ். அப்ப அழகிய மெசேஜ் என்று அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான் என்றால், குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற மெசேஜ் என்ன நமக்கு தெரியணும்ல. எத்தனை பேர் குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்ம படிச்சிருக்கோம். குர்ஆன் என்பது அல்லாஹ் நமக்கு அனுப்பியிருக்கிற மெசேஜ். குர்ஆன் என்பது அல்லாஹ் நமக்கு அனுப்பியிருக்கிற மெசேஜ். இன்னைக்கு மனிதர்களுக்கு ஒரு இயல்பு இருக்கு, வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிட்டோம் நீங்க பார்க்காம அவருக்கு கை கால் கொள்ளாது. இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், திடீர்னு சவுண்ட் வருது, வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து சவுண்ட் வருதுன்னு வைங்க, மைண்ட் ஃபுல் அங்கே போயிடும். யாரோ மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க, என்னன்னு படிச்சா தான் அவருக்கு நிம்மதியா இருக்குல்ல, தலை வெடிச்சிடும். மெசேஜ்னா படிச்சாகும் அப்படி நினைப்பாங்க. சில பேர் படிச்சுட்டு ஓ இவ்வளவுதானா ஒண்ணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. கண்டும் காணாமல் அந்த மெசேஜை அலட்சியப்படுத்தி விட்டு சென்று விடுவார்கள். இன்னைக்கு நமக்குள்ள கை சேதம். குர்ஆன் என்பது அல்லாஹ் நமக்கு அனுப்பியிருக்கிற மெசேஜ், அந்த மெசேஜை பல பேர் படிக்கிறதே இல்லை. அந்த மெசேஜ்ல என்ன இருக்குன்னா தெரிஞ்சுக்க முற்பட்டார், வெறுமன அரபியில் ஓதி விட்டு சென்று விடுகிறார். நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போல அரபியில் ஓதுவது நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைச்சிரும். என்ன இருக்குன்னு தெரியாட்டி மறுமையில புலம்பக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக்க வ அலைக்க. மறுமை நாள்ல இந்த குர்ஆன் என்பது உனக்கு ஆதரவான சார்பான ஒன்றாக இருக்கும் அல்லது உனக்கு எதிரானவையாக இருக்கும். குர்ஆன் தான் நம்ம அனைவருக்கும் மறுமை நாள்ல ஆதரவாக சாட்சி சொல்வதாக இருந்தாலும் அல்லது எதிராக சாட்சியாக வந்து நிற்பதாக இருந்தாலும் இந்த குர்ஆன் தான் முதலாவதா வந்து நிற்கும். நம்ம அனைவருக்குமான வக்கீல் யாரு? குர்ஆன். ஒன்னு ஆதரவான வக்கீல் அல்லது எதிரான வக்கீல். ஆதரவான வக்கீலாக இந்த குர்ஆன் எப்போது நமக்கு மாறும்? குர்ஆன்ல என்ன மெசேஜ் இருக்குங்கிறத புரிந்து அதன் வழி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள முற்பட்டால் நமக்கு ஆதரவான வக்கீல். குர்ஆன்ல என்ன மெசேஜ் இருக்குன்னே தெரியல, வெறுமனே ஒரு புனித பொருளாக மட்டுமே பார்க்கிறோம், எதிரான வக்கீலாக மாறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. யாரெல்லாம் என்னை வெறுமனே சடங்கு சம்பிரதாயமா ஓதுனா, என்கிட்ட என்ன மெசேஜ் இருக்குன்னே இவன் பார்க்கல, கவனிக்கல, சிந்திக்கல. அல்லாஹ் குர்ஆனை வெறுமனே சிந்திக்காம அதன் கருத்து என்னவென்று தெரியாம ஓதி செல்வதை, கடந்து செல்வதை அல்லாஹ் விரும்பல. அது மட்டுமே போதும் என்று அல்லாஹ் நினைக்கவில்லை. அதனால்தான் திருக்குர்ஆன்ல பல இடங்கள்ல குர்ஆனினுடைய கருத்துக்களை சிந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். நாம் அனைவரும் அதிகமாக கேள்விப்பட்ட வசனம் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். குர்ஆனை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? வார்த்தை பாருங்க, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். குர்ஆனை இவர்கள் ததப்பூர் செய்ய வேண்டாமா? யததப்பரூன், குர்ஆனை இவர்கள் ஓத வேண்டாமா? அப்படி அல்லாஹ் கேட்கல.
அதெல்லாம் செஞ்சா சிறப்பு நன்மை, அது போனஸ் எக்ஸ்ட்ரா. பேசிக் என்ன, அடிப்படை என்ன? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இவர்கள் குர்ஆனை ததப்புர் செய்ய வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? எப்படி சிந்திப்பது? சிந்திப்பதற்குரிய அடிப்படை என்ன? அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இவருடைய உள்ளங்களில் பூட்டுக்கள் உள்ளனவா? உள்ள இருக்குல்ல, கல்பு இருக்குல்ல, கல்பை கொண்டு குர்ஆனை சிந்தி. ஒரு பக்கம் ஓத வேண்டும் அல்லது 2-3 வசனங்களை ஓத வேண்டும். அந்த 3 வசனங்கள் குறித்து சிந்திக்க வேண்டும், உள்ளத்தால் சிந்திக்கணும். அல்லாஹ் இதுல எனக்கு சொல்ல வந்த மெசேஜ் என்ன? இன்றைக்கு இந்த அல்லாஹ்வுடைய இந்த உத்தரவுக்கு மாற்றமாக நான் என்னென்ன விஷயங்களில் மாற்றமா நடக்கிறேன், அல்லாஹ் இதன் மூலம் என்னை எப்படி மாற்ற வேண்டும், என்னுடைய செயல்பாட்டில் எதை மாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு அறிவுறுத்துகிறான், வழிகாட்டுகிறான் என்கிற இந்த சிந்தனையோடு, அதாவது குர்ஆனை நம்ம படிக்கும் பொழுது குர்ஆனினுடைய கருத்துக்களை, தப்சீரை நாம் அணுகின்ற பொழுது, அதனுடைய விளக்கங்களை, மொழியாக்கத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கான மெசேஜ்ங்கிற கண்ணோட்டத்தோட ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இன்றைக்கு அந்த பார்வை முஸ்லிம்கள் பல பேர்ட்ட இல்லை. நமக்கான கட்டளை, நமக்கான மெசேஜ் அப்படிங்கிற பார்வை இன்னைக்கு நம்ம பல பேர்ட்ட இல்லை. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. நம்மை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான்ங்கிற எண்ணமே நமக்கு இல்லாம இருக்கு. நீங்க சஹாபாக்கள்லாம் அவ்வளவு மாற்றம் அவங்களுக்கு ஏற்படுவதற்கு உண்டான காரணம், குர்ஆன் அவர்களை நோக்கி உரையாடுவதாக அவர்கள் உணர்ந்தார்கள். அல்லாஹ் அவர்களை நோக்கி பேசுவதாக. அதில் சொல்லப்பட்ட கட்டளை தங்களுக்கான கட்டளை, அதில் சொல்லப்படுகிற எச்சரிக்கை தங்களுக்கான எச்சரிக்கை. தங்களோடு அந்த குர்ஆன் வசனங்களை பொருத்தி பார்த்தார்கள். அல்லாஹ் சொல்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியவற்றை, நேசிக்கக்கூடியவற்றை தர்மம் செய்யாமல், செலவு செய்யாமல் நன்மையை அடைய முடியாது. இது ஒரு வசனம். இதை நாமும் படிக்கத்தான் செய்யணும், படிச்சுட்டு கடந்து போயிடும். ஆனால் அபூ தல்ஹா என்ற நபித்தோழர் இந்த வசனத்தை படிக்கின்ற பொழுது, ஓதுகின்ற பொழுது, வசனம் அருளப்பட்ட மாத்திரத்தில், வசனம் அருளப்பட்டு 5 வருஷம் கழிச்சு இல்லை, 10 வருஷம் கழிச்சு இல்லை, வசனம் அருளப்பட்ட மாத்திரத்தில் பொதுவில் அல்லாஹ் சொல்கிற ஒரு வசனம். ஆனால் அபூ தல்ஹா அவர்கள் தன்னோடு அதனை பொருத்தி பார்க்கிறார். இதில் அல்லாஹ் எனக்கு சொல்றான் மெசேஜ் என்னன்னு சொல்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் நேசிக்கக்கூடியவற்றை செலவு செய்யாமல், நன்மையான காரியங்கள்ல செலவு பண்ணாம நன்மையை அடைய முடியாது. எனக்கு அல்லாஹ் மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. உடனே அவர் மாற்றம் கேட்டதும் ரசூலுல்லாஹ்ட்ட வரார், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் இப்படி சொல்கிறானே, எனக்கு ரொம்ப விருப்பமானது பைருஹா என்கிற இந்த தோட்டம் தான். இதை நீங்கள் எந்த வழியில் செலவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி செலவு பண்ணுங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பொறுப்பை படிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வேண்டாம், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு இதை கொடுத்து விடு என்ற அறிவுரை சொல்ல, அந்த அறிவுரையின்படி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோட்டத்தை தம்முடைய சொந்த பந்தங்களுக்கு எழுதி வைத்தார்கள், கொடுத்தார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். அது பாருங்க, இந்த சம்பவத்தை சொல்லும்போது நம்ம என்ன நினைப்போம், ஆமா அபூ தல்ஹா சம்பவம் தெரியுமே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்படி ஒரு 30 தடவை நாங்கள் கேட்டிருப்போம் 30 தடவை கேட்டிருப்போம். அபூ தல்ஹா சம்பவத்தை மட்டும் இல்லை, அந்த வசனத்தையும் பல தடவை கேட்டிருப்போம். அவர் ஒரு தடவை தான் கேட்கிறார், கேட்டதும் அவர் வாழ்வில் ஏற்படுகிற மாற்றம். நம்ம அபூ தல்ஹா சம்பவம் 30 தடவை கேட்டோம், 40 தடவை கேட்டோம்னு சொல்றோம்ல, இது மாதிரி அந்த வசனமாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த வசனமா இருந்தாலும் அதில் அல்லாஹ் எனக்கு ஒரு மெசேஜை சொல்லியிருக்கிறான், இது எனக்கான கட்டளை, அல்லாஹ் என்னை நோக்கி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறான், எனக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறான் அப்படின்னு நம்ம குர்ஆன் அணுகிறோமா? அதான் ஃபர்ஸ்ட். இதுல கை செய்யப்பட வேண்டிய விஷயம், குர்ஆனினுடைய தமிழாக்கத்தையோ அதனுடைய விளக்கத்தையோ முஸ்லிம்கள் பார்ப்பதே கிடையாது. வெறுமனே குர்ஆனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கூட அரபுல ஓதுவாங்க, அதுதான் அவங்களுக்கான தொடர்பு. டெய்லி ஓதுவாங்க, நல்ல விஷயம்தான். இப்போ நம்ம இப்படி சொல்றதுனால என்ன நினைக்கக்கூடாது, அப்ப அரபியில் ஓதுறதே வேஸ்ட் போல, அரபியில் ஓதவே வேண்டாம்னு சொல்றாரோ, அப்படி அல்ல. அரபியில் ஓதுவது கூடுதல் நன்மை, பேசிக். அதன் மூலம் அல்லாஹ் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத தெரிகிறது தான் பேசிக்குங்க, அடிப்படை அதுதான். ஒருத்தர் ஃபர்லே தொழுவாம சுன்னத் தொழுதுட்டு இருக்கிறார், 12 ரக்காத் கேட்கிறாரு. மறுமை நாளில் மாளிகை கட்டி தருகிற அந்த 12 ரக்காத் என்னன்னு கேட்கிறாரு. எல்லாம் சொல்லிட்டோம், அதை கரெக்டா தொழுதுறாரு. ஃபர்லு தொழுதா, ஃபர்லு இல்லைங்க, எனக்கு இந்த 12 போதும்னு நான் நினைக்கிறேங்கிறார். அது பத்துமா? 12 தொழுகிறது நல்ல விஷயம், சுன்னத்தான தொழுகைகளை தொழுவது சிறந்த விஷயம். அதை விட அடிப்படை என்ன, ஃபர்ல கரெக்டா தொழுவும். நம்மளால பார்ப்போம்ல, இரவு தொழுகைக்கு வருவார், கரெக்டா தஹஜ்ஜுத் இரவு தொழுகைக்கு வந்துருவார், இரவு தொழுகிட்டு போவார், அவ்வளவுதான். ஃபர்ல் எந்த ஃபர்லுக்குமே வர மாட்டார். அல்லது இரவு தொழுகைக்கு வருவாரு, 2 மணிக்கு வருவார், 2 மணிக்கு வந்து இரவு தொழுகையெல்லாம் தொழுது முடிச்சுட்டு ஃபஜ்ர் தொழாம போயிடுவார். அப்ப என்ன அவர் விளங்கி வச்சிருக்கிறார், ஃபர்லின் முக்கியத்துவம் தெரியல. நாம என்ன சொல்கிறோம், நீங்கள் ஏனைய உபரியான வணக்க வழிபாடுகளை செய்கிறீர்கள், மிகுந்த சிறப்புக்குரியது, அத்தோடு ஃபர்லையும் செய்யுங்கள் என்கிறோம், கட்டாயமானதையும் செய்யுங்கள், அதுதான் சிறப்பு. ரெண்டும் சேரும் போதுதான் சிறப்பு பெறும். குர்ஆனை அரபு மொழியில் ஓதுகிறீர்கள், மிகுந்த நன்மை. அதோடு குர்ஆன்ல என்ன இருக்குங்கிறத விளங்குங்க, குர்ஆன்ல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிற விளக்கத்தை தான் தஃப்சீர்.
தப்சீர்ங்கிறது என்ன, குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத விளங்கிக் கொள்வது. தப்சீர்னா இன்னைக்கு முஸ்லிம்களது பெரிய கலை. அதே இலக்கணம் படிக்கணும், அதை தெரிய வேண்டும், இதை தெரிய வேண்டும், பல நூல்களை வாசிக்க வேண்டும். அல்லாஹ் அதில் என்ன உரையாடுகிறான் என்பதை நீங்கள் தமிழாக்கத்தை சிந்தித்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு வசனத்தையும் ஜாயிண்ட் பண்ணி ஒவ்வொரு வசனத்தையும் அடுத்து இதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான், இதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான், இப்படி பார்த்தாலே நமக்கு புரியும். நம்ம முதல் மனத்தடைகளை எல்லாம் அகற்றணும். குர்ஆன் நமக்கு புரியாது, அதெல்லாம் ஆலிம்களுக்கு தான் தெரியும். இது ஒரு மனத்தடை. ஆலிம்கள் அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது ஏன் சொல்லி வச்சிருக்கிறாங்க? அவங்ககிட்ட போகணும்ல, நம்ம ஏதாவது ஒண்ணா என்ன ஃபத்வா கேட்டு போகணுங்கிறதுக்காண்டி இதெல்லாம் சொல்லாட்டி நம்ம ஆலிம்கள்கிட்ட நம்ம போவோமா? நம்ம அப்ப ஆலிம்கள் என்ன சொல்லி வச்சுட்டாங்கன்னா, குர்ஆன் உனக்கு விளங்காது, உனக்கு புரியாது, நீ எதுனாலும் என்கிட்ட தான் கேட்கணும், நாங்க தான் பல்வேறு கலைகளை கரைத்து குடித்திருக்கிறோம், எங்களுக்கு தான் தப்சீர் தெரியும், எங்களுக்கு தான் விளக்கம் தெரியும். யாருக்கும் தெரியும். நீங்கள் தமிழாக்கத்தை படித்தாலும் அல்லாஹ் உங்களிடம் என்ன உரையாடுகிறான் என்பதை ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த மனத்தடை ஆலிம்களுக்கு தான் விளங்குங்கிற மனத்தடையை நாம நீக்கணும், நமக்கும் விளங்கும். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை திக்ர் படிப்பினை பெறுவதற்கு நாம் எளிதாக்கி இருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், சிந்திப்பவர் உண்டா? அல்லாஹ் என்ன கேட்கிறான், சிந்திச்சு படிக்கிறவ யாராவது இருக்கீங்களாப்பா? நான் குர்ஆனை இலகுபடுத்தி இருக்கிறேன், ரொம்ப இலகுவானது, ஆலிம்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும், அப்படிலாம் நான் குர்ஆனை நான் அருளவில்லை. உங்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்களும் சிந்தித்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மிக மிக இலகுவான அமைப்பில் தான் இந்த குர்ஆனை நாம் வழங்கியிருக்கிறோம். சொன்னா விளங்கிடும், எல்லாருக்கும் விளங்கும். அதனுடைய தமிழாக்கத்தை நாம் படித்தால் புரியும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, குர்ஆனை பற்றி இவர் வாசிக்கிறோம்னு ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுமா பார்ப்பாரு, எப்படி ஆரம்பிப்பாரு? ஒரு பக்கம் தான் படிப்பார். இல்லையா, ஒரு பக்கத்துல மூசாங்கிறாங்க, திடீர்னு ஃபிரௌன் வருது, திடீர்னு பார்த்தா சொர்க்கம், திடீர்னு ஆதம் படைக்கப்பட்ட வரலாறு, என்னதாயே அல்லாஹ் சொல்ல வர்றான், குழம்பிடுவார். பல பேர் குர்ஆன் வாசிக்கிறோம்னு போனா தான் தூக்கமே வரும், அதுக்கப்புறம் தான் படிப்பார். சரி படிப்போம் இன்னைக்கு அப்படின்னு குர்ஆன் எடுப்பார், ஒரு பக்கம் வாசிக்க ஆரம்பிப்பாரு, ஒரு 3-4 வசனங்களை தாண்டி இருப்பார், தூக்கம் வந்துடும். இதே எது வாட்ஸ்அப் பார்க்கும்போது தூங்குறாரா, யாராவது வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே தூங்குனாருங்கிற செய்தி வருதா, ஃபேஸ்புக் பார்த்துட்டே தூங்கிட்டாரு அப்படி வருதா? தூக்கம்ங்கிறது நமக்கு எப்பதான், குர்ஆனை படிக்கும் போது, நல்ல ஒரு புத்தகத்தை படிக்கும் போது அவருக்கு தூக்கம் வரும். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பார்க்கும் போதுலாம் தூக்கம் வர்றதில்லை. காரணம், அப்போ மூளை ரொம்ப விழிப்பா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு, ஆர்வமா இருக்கிறார். அதே ஆர்வம் இதிலும் இருக்குமே ஆனால் கண்டிப்பா நம்ம விழிப்போடு குர்ஆனை வாசிக்க இயலும் நம்மால். அப்ப குர்ஆன்ல நம்ம வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, படிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அதுல ஏற்படக்கூடிய மனத்தடங்கல்கள் என்ன? பல விஷயங்கள் வருது, பல டாபிக் மாறி மாறி வருது. திடீர்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்கள் சம்பவம் அது வருது, திடீர்னு இஸ்ரவேல் சமுதாயத்தை பற்றி வருகிறது, திடீர்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வருகிறது, திடீர்னு ஷைத்தானை பற்றி வருகிறது. முதல் நாம புரியணும், குர்ஆன் என்பது ஒரு தலைப்பின் கீழ் தொகுக்கப்பட்ட புத்தகம் அல்ல. நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, தொழுகை அப்படின்னு தலை போட்டு தொழுகை தொடர்பாக செய்திகளா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நோன்புன்னு தலை போட்டு அதுல என்னதான் இருக்கும், நோன்பு பத்தி மட்டும்தான் இருக்கும், ஹஜ்ஜை பத்தி அதுல இருக்காது. நோன்பின் சிறப்புகள், நோன்பு வைப்பதனுடைய நன்மைகள், நோன்பு வைக்காவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனைகள், இப்படின்னு ஒரு வரிசை கிரகமா இருக்குல்ல, சப்ஜெக்ட் வைஸா இருக்குல்ல. இப்படி குர்ஆன் இல்ல, சப்ஜெக்ட் வைஸா கிடையாது. ஆனா ஒவ்வொரு அத்தியாயத்திற்குள்ளும் பல்வேறு விதமான சப்ஜெக்டுகள் இருக்கும். ஒரு அத்தியாயத்துல பல சப்ஜெக்டுகள் இருக்கும். அது குறிப்பிட்ட ஒரு மைய கருத்தை நமக்கு சொல்லும், குறிப்பிட்ட ஒரு மைய கருத்தை வலியுறுத்தக்கூடியவையாகத்தான் இருக்கும். அந்தந்த சூழலுக்கு தக்க 23 வருட காலம் பிரித்து பிரித்து குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தினால ஒரே ஒரு புத்தகமா வந்து கொடுத்துட்டு போகல, வெறும் கட்டளைகளாக மாத்திரமே அதில் இருக்காது, வெறும் அறிவுரைகளாக மாத்திரமே இருக்காது. 23 வருட காலம் கேப் இருக்கு. அந்த 23 வருஷ காலம் கேப்ல பல சம்பவங்கள் நடக்கும். ரெண்டு கட்டமா இருக்கு, ஒன்னு மக்கா வாழ்க்கை, இன்னொன்னு மதீனா வாழ்க்கை. 23 வருஷ காலமும் 13 ஆண்டு காலம் மக்கா வாழ்க்கை, 10 ஆண்டு காலம் மதீனா வாழ்க்கை. அப்ப மக்கா வாழ்க்கை மதீனா வாழ்க்கைங்கிற 2 பெரும் கட்டங்கள் இருக்கிறது. மக்காவினுடைய சூழல்கள் என்ன, மதீனாவினுடைய சூழல்கள் என்ன? மக்காவின் சூழல்கள் வேறு, மதீனாவின் சூழல்கள் வேறு. அப்ப மக்காவின் சூழல்கள், அங்க அந்த மக்கள் சந்தித்த நெருக்கடிகள், முஸ்லிம்கள் சந்தித்த நெருக்கடிகள், அங்கு மிகைத்திருந்த சிலை வழிபாடுகள், அதை கண்டிக்கின்ற வகையிலான வசனங்கள் தான் மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயங்கள் அதிகமா இருக்கும். மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயத்தில் பேசு பொருளாக என்ன இருக்கும்னா, சிலை வழிபாடு பேசு பொருளா இருக்கும். குர்ஆன் நீங்க அணுகும்போது இப்படி அணுகணும், நீங்க படிக்கும்போது அப்படி இப்படி பார்க்கணும். சிலை வழிபாடு அதிகமான பேசு பொருளா இருக்கும். முஸ்லிம்கள் அதிகமா துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்களா, அதனால சபுர், பொறுமையை கடைபிடிக்கும்படியான அறிவுரைகள் அதிகமா இருக்கும். அவர்கள் பொறுமையை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு
பொறுமையை வலியுறுத்தக்கூடிய உதாரணங்கள் எல்லாம் அதிகமா சொல்லுவோம். கடந்த காலங்களினுடைய வரலாறுகளை சொல்லி, அந்த காலத்துல பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு சிரமப்பட்டாங்க அப்படின்னு பல்வேறு விதமான கடந்த கால வரலாறுகள்லாம் சொல்லப்பட்டு அதன் மூலமா அவர்கள் கொள்கை உறுதியை கடைபிடிக்கும்படியும் பொறுமையை கடைபிடிக்கும்படியும் அவர்களுக்கு சொல்லப்படும். மக்காவில் உள்ள வாழ்க்கையில மக்காவில் வாழ்ந்த இணை வைப்பாளர்கள் மறுமைன்னு ஒன்னே இல்லைன்னு வாதிச்சாங்க. மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லை என்று அவர்கள் வாதிட்டார்கள். ஆகவே மக்காவில் சொல்லப்பட்ட அத்தியாயங்கள்ல அதிகமான அளவுல எந்த சப்ஜெக்ட் இருக்கும், மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் கண்டிப்பா உங்களை நான் எழுப்புவேன். அதுல இணை வைப்பாளர்கள் எழுப்பிய கேள்விகள், அந்த கேள்விக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில்கள், இதெல்லாம் மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயங்களுடைய பின்னணி டோட்டல் மைய கருத்துக்களாக இருக்கும். மதீனாவின் சூழல்கள் டோட்டலா வேறு. ரசூல்லா அங்கிருந்து மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுறாங்க. அப்ப ரசூல்லா ஒரு மன்னரா மாறிடுறாங்க. மன்னர் என்கிற அடிப்படையில் பல்வேறு சட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே மதீனா. லான்னு சொல்றோம்ல, லா ஃபுல்லா இங்கதான் மதீனாவில். திருன்னா என்ன செய்யணும், விபச்சாரம் பண்ணா என்ன பண்ணணும், விபச்சாரத்தில் திருமணம் ஆனவர் விபச்சாரம் பண்ணா என்ன பண்ணணும், திருமணம் ஆகாதவர் விபச்சாரம் செய்தால் எப்படி, அவதூறுக்கு என்ன சட்டம், சபை ஒழுங்கு எப்படியே பேணணும், எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டங்கள் சட்டத்திட்டங்கள் எல்லாமே மதீனாவில் அருளப்படுகிறது. அதே போல மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த மக்கள் யாரு? மதீனாவில் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க, முனாஃபிக்குகள் இருக்கிறாங்க. 3 சாரார் மதீனாவில், முஸ்லிம்கள், யூதர்கள், முனாஃபிக்குகள். இந்த 3 சாராரை மையப்படுத்தியும் அறிவுரைகள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். முஸ்லிம்களுக்கு தேவையான அறிவுரைகள் வரும், யூதர்களை பற்றிய கண்டிப்புகள், யூதர்களுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் பற்றி வரும். முனாஃபிக்குகள், நயவஞ்சர்கள், இஸ்லாத்தை உள்ள தளவில் ஏற்காமல் ஏற்பதாக நடிக்கிற அந்த நயவஞ்சர்கள்ட்ட எப்படி நாம நடந்து கொள்ளணும், ரசூல்லா எப்படி நடந்து கொள்ளணும், ஏனைய மோமின்கள் எப்படி விழிப்புணர்வா நடந்து கொள்ளணும், அந்த கருத்து இந்த 3 சாராரை மையப்படுத்தி அல்லாஹ்வினுடைய அறிவுரைகளும் வழிகாட்டல்களும் வரும். அப்ப இந்த பின்னணிகளை நீங்கள் விலகிக் கொள்வீர்களானால் குர்ஆனை வாசிப்பது எளிது. இந்த பின்னணிகளை நாம் மக்காவில் அதனுடைய சூழல், மதீனாவின் சூழல், இந்த 2 பின்னணிகளை மாத்திரம் நாம் அறிந்து கொள்வோமையானால் அந்த அத்தியாயம் மக்காவில் அருளப்படுகிறதா மதீனாவில் அருளப்பட்டதா என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது பெரிய அளவுக்குண்டான அதில் சொல்லப்படுகிற உரையாடல், அல்லாஹ் நமக்கு தொடர்ச்சியா ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு வசனத்தினூடாக சொல்ல வருகிற கருத்து மிக தெளிவா நமக்கு புரியும். எந்த தடங்களும் இருக்காது, எந்த தடையும் இருக்காது, புரியறதுக்கு சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காது, அற்புதமான முறையில புரியும். குர்ஆன் என்பது வெறுமனே மக்காவிற்கும் மதீனாவிற்கும் மட்டும் வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்டது அல்ல. மறுமை வரையிலும் வாழ்கிற மக்கள், அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், அவர்கள் அடைகிற நோவினைகள், மார்க்கத்தை அவர்கள் கடைபிடிப்பதில் உள்ள சிக்கல்கள், இவை அனைத்திற்கும் தீர்வை வழங்குகிற வழிகாட்டலை வழங்குகிற ஒரு வேதம். மறுமை வரையிலும் குர்ஆனுக்கு வேலிட்டு இருக்குல்ல, அது என்ன ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா வாழ்க்கையோட எக்ஸ்பீரி ஆயிடுச்சா, குர்ஆனுக்கு டேட் முடிஞ்சிருச்சா? உலகத்தில் ஒரு பொருள் வாங்கினா அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரி டேட் இருக்குல்ல, இந்த தேதியோடு அது முடிந்து விட்டது, காலாவதி ஆகிவிட்டது. மருந்தா இருந்தாலும் இந்த தேதியோட காலாவதி ஆகிவிட்டது, உணவுப் பொருளா இருந்தாலும் இந்த தேதியோடு காலாவதி ஆகிவிட்டது அப்படின்னு ஒரு காலாவதியாகக்கூடிய ஒரு தேதி இருக்கும், ஒரு நாள் இருக்கும். குர்ஆனுக்கு அப்படி காலாவதியாகக்கூடிய நாள் இருக்கா? கிடையவே கிடையாது. மறுமை வரையிலையும் குர்ஆனுக்கு வேல்யூ இருக்கு, வேலிட்டு இருக்கு. அப்ப மறுமை வரையிலும் வரவிருக்கிற மனித சமூகம் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் குர்ஆன்ல தீர்வு இருக்கு, வழிகாட்டல் இருக்கு. அது அந்த மக்கள் சந்தித்த பிரச்சனைகளின் ஊடாக நமக்கு சொல்லப்படும். அதை நாம கரெக்டா உள்வாங்கணும். குர்ஆன்ல ஒரு வரலாறு அல்லாஹ் சொல்றான்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஒரு வரலாறை சொல்கிறான் என்றால் அந்த வரலாறை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை நமக்கு புரியணும், அதான் சிந்திக்கிறது, அதான் ததப்பூர் பண்ணணும். அத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலும் நமக்கு அதுல ஒரு பாடம் இருக்கும், படிப்பினையும் இருக்கும், அதையும் நாம புரியணும். குர்ஆன் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எல்லாம் வெறுமனே வரலாறுகளை சொல்கிற ஒரு கதை புத்தகம் நினைக்கிறாங்க. அது முந்தைய நபிமார்களின் வரலாறு பத்தி பேசுற ஒரு வரலாற்று புத்தகம். வரலாற்று புத்தகம் மட்டுமல்ல, அந்த வரலாற்றை நமக்கு சொல்லி அதன் மூலமாக பாடங்களை பற்றி இன்னைக்கும் நாம அதில் உள்ள பாடங்களை பெற வேண்டும் என்பதை எச்சரிக்கை செய்கிற வேதம். ஒவ்வொரு வரலாற்றின் பின்னணியிலையும் ஒரு நோக்கம் இருக்கும். நீ குர்ஆனை எந்த பக்கத்தை வேண்டுமானாலும் திறந்து பாருங்கள், அதில் நீங்கள் பார்க்கிற எந்த வரலாறா இருந்தாலும் சரி, அந்த வரலாற்றை அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு சொல்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த நோக்கத்தை நீங்க புரியணும். அந்த வரலாற்றின் ஊடாக நமக்கு அல்லாஹ் பல்வேறு விதமான பாடங்களையும் படிப்பினைகளையும் புகட்டுகிறான். நீங்களும் இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்ல வர்றான். அந்த நமக்கு அல்லாஹ் என்ன மெசேஜை சொல்ல வர்றாங்கிறதையும் நாம உள்வாங்க. நாம தேவையில்லாம பேசுவோமா? அதை ஃபர்ஸ்ட் இதை புரியுங்க. நாம தேவையில்லாம பேசுவோமா? நம்ம இப்ப பேசிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு பிரான்ஸுங்கிறேன்,
ஆமாம் அப்படிதான் பிரான்ஸ்லேயும் ஒருத்தர் இருந்தார் எப்படின்னு சொன்னோம்னா, ஆமையா பிரான்ஸில் இருந்தார், அவருக்கும் இந்த தலைப்புக்கு என்ன சம்பந்தம் இப்போ கேட்பீங்கல்ல. நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் பேசுவீங்களா? நம்ம பேசுவோமா? உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் அறிவுரை சொல்வதாக இருந்தால் எந்த நோக்கமும் இல்லாமல் எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஒரு அறிவுரை சொல்வீங்களா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு பின்னணி இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும், ஏதேனும் ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி தான் உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் சொல்வீங்க. திடீர்னு உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவீங்க, குரான் தாண்டா முக்கியம், குரானை படித்தாதாண்டா நீங்கள்லாம் மறுமையில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அப்போ அது ஏதோ ஒரு சம்பவத்தினால் நீங்கள் தாக்கம் அடைந்து இருக்கிறீர்கள். அந்த தாக்கத்தின் வெளிப்பாட பிள்ளைக்கு நீங்கள் அறிவுரை சொல்கிறீங்க, அப்படித்தானே? திடீர்னு ஆட்டோ பின்னாலாம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்கல்ல, எதை வேண்டுமானாலும் நம்பு, உறவை நம்பாதே அப்படிங்குவான். அவன்கிட்ட போய் கேட்டால் தான் அது கதையாக சொல்லுவான். நான் சொந்தக்காரனால நிறைய பட்டங்க, என்ன அப்படி ஏமாத்திட்டாங்க. அவன் ஆட்டோவில் எழுதுனதுக்கு இவ்வளவு பின்னணி இருக்கும். அப்போ நாம சொல்லுகிற ஒவ்வொரு கருத்திற்கும், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும், நாம் சொல்லுகிற ஒவ்வொரு சம்பவத்திற்கும் எப்படி ஒரு நோக்கம் இருக்கிறதோ, ஒரு பர்பஸ் இருக்கோ, அது மாதிரி தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகளுக்கும், ஒவ்வொரு சம்பவங்களுக்கும், வரலாற்று சம்பவங்களுக்கும் ஒரு பின்னணி இருக்கும். அந்த பின்னணியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்தோடு நாம் குரானை அணுகின்ற பொழுது கண்டிப்பாக நபித்தோழர்களின் வாழ்க்கையில் இந்த குரான் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தியதோ அதே அளவுக்கு உண்டான மாற்றங்களை நம்முடைய வாழ்விலும் நாம் அனுபவிக்க முடியும். அதுக்கு நாம் நம்முடைய மனநிலையை ஃபஸ்ட்டு தயார்படுத்தணும். குரான்ங்கிறது வெறும் கதை புத்தகம் அல்ல, குரான் என்பது வெறும் மந்திர சொல் அல்ல. அது அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற உத்தரவுகள், கட்டளைகள், மெசேஜ். அந்த மெசேஜை நான் சரியாக புரியணும் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். நமக்கான மெசேஜுங்கிற எண்ணம் ஃபஸ்ட்டு வரணும். என் ஒவ்வொருவருக்குமான மெசேஜ் இதில் இருக்கு, எனக்கான மெசேஜ் குரானில் இருக்கு, யாருக்கோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. முன்னாள் எல்லாம் பயன் பண்ணும்போது எதையாவது ஒரு டாபிக், இப்போ திடீர்னு வட்டி டாபிக் எடுத்தோம்னு வைங்க, பக்கத்தில் உள்ள உங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு தான் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இப்படின்ட்டுருவார். தனக்குன்னு நினைக்கிறதே இல்லை நம்ம யாருமே. வேற ஒரு டாபிக், சொந்த பந்தங்களை பற்றி முறிக்கிறத பற்றி பேசணும்னு நீங்க இப்படி தேடுவார். கேட்டுக்கப்பா, உனக்கு தான் எதை சொன்னாலும் அடுத்தவனுக்கு தான் நம்ம அதை அப்ளை பண்ணுவோமே ஒழிய நமக்கு இதில் எனக்கு மெசேஜ் சொல்லப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் அப்படி பார்க்கணும். சஹாபாக்கள் அப்படி பார்த்ததுனால தான், அதை செயல்படுத்தணும்னு பார்த்ததுனால தான் ஒவ்வொரு வசனங்கள் அருளப்படும் பொழுது பெரிய ஒரு சலனத்துக்கு ஆளானாங்க. ஒரு சம்பவத்தை பாருங்க, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபில் அர்த், வானங்கள் பூமியில் உள்ளவை எல்லாமும் அல்லாஹ்வுக்கே உரியது. அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்கிறான், வ இன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லா, உங்கள் உள்ளங்களில் எது ஒன்றை நீங்கள் மறைத்தாலும் அல்லது வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் உங்களை அதற்காக விசாரிப்பான் இப்படின்னு வசனம். இந்த வசனம் அருளப்பட்டதும் சஹாபாக்களுக்கு அது சிரமமாக தெரிகிறது. ஃபஸ்தத்த தாலிக அலா அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களுக்கு இது கடுமையாக தெரிந்தது. உடனே ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தாங்க, வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீது ஏராளமான வசனங்கள் அருளப்பட்டிருக்கிறது, தொழுகை, நோன்பு, ஜிஹாத், இதுவெல்லாம் எங்களுக்கு சிரமம் இல்லை. ஜிஹாது கூட சிரமம் இல்லைங்கிறாங்க. தொழுகை, நோன்பு அதெல்லாம் எங்களுக்கு சிரமம் இல்லை, அதெல்லாம் எங்கள் சக்திக்கு உட்பட்டது, தொழ முடியும், தொழக்கூடியவர்கள் இருக்கிறாங்கல்ல, ஜிஹாதில் ஈடுபட முடியும், அது எங்களுக்கு அந்த வலு, அந்த ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கிறது. உள்ளங்களில் உள்ள எண்ணங்களுக்கும் அல்லாஹ் குற்றம் பிடிப்பான் என்றால் அந்த ஆற்றல் எங்களுக்கு இல்லையே, உள்ளத்தில் உள்ளதை எங்களால் கட்டுப்படுத்த முடியாத, எந்த எண்ணங்கள் வேண்டுமானாலும் வரும் அல்லவா, அதற்கும் அல்லாஹ் எங்களை விசாரிப்பான் என்றால் நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யூதர்கள் சொல்வதை போல் நீங்கள் சொல்ல முனைகிறீர்களா? அல்லாஹ் ஒரு கட்டளையை பிறப்பித்தால் யூதர்கள் தான் அதற்கு மாற்றம் தெரிவிப்பார்கள். சமிஅனா அஸைனா என்பார்கள், கேட்டோம் மாறு செய்தோம் என்பார்கள். நீங்கள் யூதர்களா அப்படி சொல்ல போகிறீர்களா அப்படின்னாங்க. நீங்கள் முஸ்லிம்கள் அல்லவா, அல்லாஹ் எந்த கட்டளையை பிறப்பித்தாலும் சமிஅனா அத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்லுங்கள். சொன்ன மாத்திரத்தில் சஹாபாக்கள் சமீனா அத்தானா, நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம்னு கிளம்பிட்டாங்க. கேட்டோம் கட்டுப்பட்டோம் கிளம்பியதற்கு பிறகு அல்லாஹ் அந்த சட்டத்தை மாற்றினான். இனிமே உங்க உள்ளத்துல நினைக்கிற எண்ணங்களுக்கு உங்களுக்கு தண்டனைலாம் இல்லை, அதை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஆத்மாவும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான், சக்திக்கு உட்பட்டு தான் எல்லாமே. லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத், நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் அவர்கள் சம்பாதிக்கிற ஒன்றுக்குத்தான், அவர்கள் நினைத்த தீமைகளுக்கெல்லாம் அவர்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் அந்த சட்டத்தை மாற்றி வசனத்தை அருளினான். இதில் நாம கவனிக்க வேண்டிய அம்சம், ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதும் பொழுது சஹாபாக்கள்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேள்வி கேட்குறாங்கன்னா என்ன காரணத்தினால கேள்வி கேட்குறாங்க, எதனால கேள்வி கேட்டாங்க?
அமுல்படுத்தணுமே. அல்லாஹ் இது எங்களுக்கு நமக்குள்ள சொல்றான், உள்ளத்துல உள்ளதுக்கெல்லாம் விசாரணை நம்ம என்ன ஆகுறது, இதை நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கு தானே அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதை நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டுமே. அது குர்ஆன் அல்லவா நமக்கு வாழ்க்கை வழிகாட்டி, இதன்படி வாழ வேண்டுமே. அப்ப இதன்படி வாழ வேண்டும் என்றால் நமக்கு பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது, இதை நபியிடத்தில் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்வோம். அப்படித்தான் வர்றாங்க. இன்னைக்கு நம்ம யாருக்கும் எந்த சந்தேகமும் வர்றதில்லை. என்ன காரணம்? என்ன காரணம்? அதுபடி வாழணும் நம்ம நினைக்கிறது இல்லை. இதெல்லாம் இருக்கணுமா, குர்ஆன்ல இருக்கும்பா, நமக்கு தேவையில்லை. அதெல்லாம் அந்த காலத்துக்கு 1400 வருஷத்துக்கு முன்னால ஓகே. இப்ப நமக்கு சரி வருமா? இப்ப நம்ம எப்பேற்பட்ட விஞ்ஞான யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சொத்து பங்கீடு பத்தி படிப்போம், அதெல்லாம் எல்லாம் இருக்கட்டும், ஓரமா இருக்கட்டும், நமக்கு இல்லை. இது மாதிரிலாம் இப்ப நம்ம சொத்து பங்கு வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? மனைவிக்கு இவ்வளவு, புள்ள இருந்தா இவ்வளவு, புள்ள இல்லாட்டி இவ்வளவு, தாய்க்கு இவ்வளவு, தந்தைக்கு இவ்வளவு, ஆண் வாரிசுகள் இல்லை என்றால் சகோதரிகளுக்கு இவ்வளவு. இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கட்டுமா? நமக்கு இது இல்லை. நமக்கு ஏன் அதை பத்தி எந்த கேள்வியும் வர்றதில்லை, கொஸ்டினே வர்றதில்லை. இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பது கூட கொஸ்டின் வர்றதில்லையே. ஏன்? அதை அப்ளை பண்ணக்கூடிய ஒன்றாகவே நம்ம பார்க்கறது இல்லை, நம்ம வாழ்க்கையோட பொருத்தி நம்ம பார்க்கறது இல்லை. குர்ஆன் தாங்க நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்க வேண்டிய முதல் அம்சம். நாம இந்த உலகத்தில் வேறு எதற்கு நேரம் செலவழிப்பதை காட்டிலும் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாமை புரிந்து கொள்வதற்கு நேரம் செலவழிக்கணும். இந்த கல்வியை விட சிறந்த கல்வி உலகத்தில் இல்லை. இந்த கல்விதான் மண்ணறையில் நம்மை காப்பாற்றக்கூடிய கல்வி. இந்த கல்விதான் மரணத்திற்கு பிறகான நிலையான மறுமை வாழ்வில் நமக்கு ஈடேற்றம் தரக்கூடிய கல்வி. இந்த கல்வியை விட்டுட்டு உலகத்தில் ஒருவன் வேறு எந்த கல்வியின் உச்சாணி கொம்பில் நின்றாலும் அவன் மறுமை வாழ்வில் ஈடேற்றம் பெற இயலாது. அதை புரியணும். இந்த கல்வியோட நீ வேற எங்கனாலும் போய்க்க. இந்த குர்ஆன் தான் நமக்கு ஒளி. மலையின் உச்சிக்கு போகணுமா, போகலாம், அந்த டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு போகணும். அப்பதான் அங்க நல்லது கெட்டதை இந்த குர்ஆன் என்கிற இந்த ஒளியை கொண்டு அடிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்க விஷம் இருக்கு, எங்க பள்ளி இருக்கு, எங்க பாம்பு இருக்கு, எங்க நல்லது இருக்கு, எங்க கெட்டது இருக்கு, எதை நான் சாப்பிடலாம், எதை நான் சாப்பிடக்கூடாது. இந்த டார்ச் லைட் எங்க போனாலும் நமக்கு இருக்கணும். இந்த டார்ச் லைட்டை வச்சுட்டு இல்ல நான் உச்சாணி கொம்புக்கு மேல மேல போறேன், மேல மேல போனோம்னா கீழே விழுந்துருவேன். டார்ச் லைட் இல்லைன்னா நாசமா போயிடும். இதை நாம சரியான முறையில் புரிந்து உள்வாங்கி கொண்டு நம்முடைய உள்ளத்துல குர்ஆனின் மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை முதலில் நாம் புரியணும். நாம் புரிந்து கொண்ட இந்த அம்சத்தை நம்முடைய தலைமுறைகளுக்கு எதிர் வருகிற காலம் மிகுந்த ஆபத்தான காலம், குழப்பங்கள் நிறைந்த காலம். குர்ஆனின் கல்வி இல்லை என்று சொன்னால் அவர்கள் தட்டு தடுமாறி சீரழிந்து விடுவார்கள், ஒழுக்கக்கேட்டை நோக்கி மிக வேகமாக விரைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலையும் நம்முடைய தலைமுறைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு மிகுந்த வழிகாட்டக்கூடியது இந்த குர்ஆன் தான், குர்ஆனினுடைய கல்விதான். ஆகையினால்தான் குர்ஆன் விளக்க வகுப்பை நாம நம்முடைய மாநில தலைமையகத்தில் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடத்த இருக்கிறோம். இது ஒரு அடிப்படையான ஒரு செய்தி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலிருந்து ஏதேனும் ஒரு அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டு அந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒவ்வொரு வசனமாக படித்து அந்த ஒவ்வொரு வசனத்தினூடாக அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான், முந்தைய வசனத்திற்கும் அடுத்த வசனத்திற்குமான தொடர்பு என்ன, திடீர்னு டைவர்ட் ஆகி வேற ஏதோ ஒரு சம்பவம் வருதுன்னா அது ஏன் வருது, எல்லாவற்றையும் நாம இன்ஷா அல்லாஹ் விரிவா அந்த குர்ஆன் வகுப்புல பார்ப்போம். குர்ஆன் வகுப்புங்கிறதுனால இப்ப நம்ம ஒரு அந்த துவக்கத்தை சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி அதிகமான அளவுல உரையாடல் இல்லாம நம்ம தவிர்த்து நம்மளால பயான் பண்றோம்ல, தொடர்ச்சியா பொதுக்கூட்டத்தில் பயான் பண்ற மாதிரி அப்படிலாம் இல்லை. இது ஒரு வகுப்பு, இது ஒரு கிளாஸ். நம்ம ஃப்ரீக்வெண்டா பேசி குர்ஆனினுடைய கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் உள்வாங்கணும், புரியணும் என்பதுதான் இந்த வகுப்பின் நோக்கம். இந்த நோக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தருவானா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.